கிரைட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏசியா கப் தொடங்க போது அதற்கான ஸ்குவாட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேருக்கு இதில் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸோ எனக்கும் ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஒரு மிக முக்கியமான 2-3 நபர்கள் இதில் இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பட் இருந்தாலுமே இந்த ஸ்குவாடை வச்சு பந்தயம் அடிக்க முடியுமா, ஏசியா கப் நமக்கு சொந்தமாகுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் சூஸ் பண்ண போறீங்க. நான் சூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபுல் ஸ்குவாட் எப்படி இருக்கு, என்ன குறை என்ன நிறை அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்பர் 1 சுப்மன் கில். அவரை பொறுத்த வரைக்கும் இதில் கேப்டனாக இருப்பாருங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் சூரியகுமார் யாதவ் தான் இந்த டீமுக்கு கேப்டன் சொல்லிட்டாங்க. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் வைஸ் கேப்டன் ஆஸ் யூஸ்வல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக ஒரு இருக்கத்தான் போறாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா. இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. எஸ் அஃப்கோர்ஸ் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஐபிஎல்லையும் வந்துட்டு ஓரளவுக்கு குவைட்டாக பண்ணியிருந்தார் இந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இருந்தாலும் ஏன் ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லை, இதுதான் நிறைய பேருடைய கேள்வி. ஸ்ரேயாஸ் ஐயர் எங்கே போனார், அப்புறம் ஏன் எடுக்கல? லாஸ்ட் 2024 இருந்து அவர் இரானி கப்பு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேப்டன்சி பண்ண எல்லா கப்புமே அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் லாஸ்ட் பண்ணது ஃபைனல் ஆர்சிபி கூட மட்டும்தான். அந்த சீசன்லையும் 604 ரன் சிங்கிள் ஹேண்டடா நின்று வின் பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய மேட்ச். அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, சூப்பரான ஆளு, எவ்வளவு தான் ப்ரூவ் பண்ண முடியும்? ஏன் எடுக்கலன்னு கேட்டதுக்கு அஜித் அகர்கர் அசால்ட்டா சொல்றாரு, ஆல்ரெடி எங்களோட ஸ்குவாட் ஃபுல்லான மாதிரி தெரிஞ்சது, நாங்கள் எடுக்கணுமான்னு யோசிச்சோம். ஸோ மற்றபடி அவருக்கு எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் இல்லை, அதனால நாங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலுமே ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா கேஎல் ராகுல் இந்த லைனப்பில் கிடையாது, அண்ட் சாய் சுதர்சன் இந்த லைனப்பில் கிடையாது. இன்னும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த லைனப்பில் கிடையாது. பட் அவங்க எல்லாரையுமே தாண்டி வெல் டிசர்வ் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான். அந்த அளவுக்கு சும்மா வெறித்தனமாக ஆடி வச்சிருக்காரு. 3D ஃபார்மேட் பிளேயர், எல்லா ஃபார்மேட்டுக்குமே சூட் ஆவார். பட் இருந்தாலுமே T20 சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு ஆள். நம்பர் 3 நம்பர் 4ல சூப்பராக ஆடக்கூடிய ஒரு ஆள் தான். சஞ்சு சாம்சனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கவே மாட்டாங்க. பட் சஞ்சு சாம்சன் கூட ஸ்குவாட்ல இருக்காரு. ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லாதது மிகப்பெரிய வருத்தம். நிறைய பேர் மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸ் எல்லாருமே கூட ட்வீட் போட்டிருந்தாங்க, ஏன் ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லைங்கிற விஷயம். ஸோ வருத்தமான ஒரு விஷயம் தான். ஸோ மறுபடியும் அந்த ஸ்குவாட் அப்படிங்கிறத சொல்கிறேன். சூரியகுமார் யாதவ் கேப்டன் அண்ட் சுப்மன் கில் வைஸ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, அக்சர் பட்டேல், சிவம் தூபே, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இதுதான் ஓவரால் லைனப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதுல இருந்து தான் பிளேயிங் 11 அப்படிங்கிறத மேக் பண்ண போறாங்க. அண்ட் சகல் இந்த தடவை செமையா பண்ணாரு, அவருக்கும் லைனப்ல சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. அண்ட் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அப்கோர்ஸ் அவர் வந்துட்டு இனிமேல் T20 அவரும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த பொசிஷன்ல யார் ஆடுவானுங்கிற மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நீங்க ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரியான ஒரு பிளேயரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஜட்டு இல்லை, அந்த ஒரு பொசிஷன்ல அந்த மாதிரியே ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாஷிங்டன் சுந்தர் அந்த இடத்துல பர்ஃபெக்டா பொருந்தி இருப்பாரு. ஸோ அவருக்கும் நல்ல ஒரு லாங் கரியர் இருக்கு, அவரை ஏன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஸோ மற்ற எல்லாருமே எவ்வளோ பேர் இருந்தாலுமே ஸ்ரேயாஸ் ஐயர் ஒருத்தர் தாங்க கண்ணு முன்னாடி துண்டா தெரிகிறாரு, அவர் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் வெல் பேலன்ஸான ஸ்குவாடுங்க. நான் பொறுத்த வரைக்கும் ஸ்குவாடா சொல்வேன் 95% இந்தியா தான் அதை அடிக்க போறாங்க. ஏன்னா இந்த ஸ்குவாடை வச்சும் ஈஸியாக அடிக்க முடியும். ஏன்னா காம்படிட் பண்ணக்கூடிய டீம் வந்துட்டு அவ்வளோ பெருசாக கிடையாது. நீங்கள் ஒரு ஆப்கானிஸ்தான் ஒரு பாகிஸ்தான் எடுத்துட்டீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் டஃப் கொடுப்பாங்க. ஆனால் இந்தியா எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் 95% இருக்கு. மேபி ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தால் ரிமைனிங் 5% அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இந்த ஸ்குவாடு தரமான ஒரு ஸ்குவாடு. ஏன்னா சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா இவங்க 3 பேருமே டாப்பு. அதுக்கப்புறம் திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியான்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஜிதேஷ் சர்மாவை கூட எடுக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங்கும், ஹர்ஷித் ராணா அண்ட் பும்ரா 3 பேர் போதும். அண்ட் ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேர்ல ஒருத்தரை கூட பிக் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்குவாடு வந்துட்டு பயங்கர பேலன்ஸ்டான ஒரு ஸ்குவாடாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். பட் இருந்தாலுமே ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படியே ஒதுக்கிடுவாங்களோ, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் இந்த ஏசியா கப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டு. ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஓகே, இந்த ஸ்குவாடை வச்சு நம்ம அடிக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க? கேஎல் ராகுலுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவர் இல்லாதது வருத்தம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நிறைய கமெண்ட் வந்தது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் யார்? உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த தகுதி அப்படிங்கிறத கொடுத்தா நீங்கள் யாரை வெளியில் தள்ளிட்டு யாரை உள்ள எடுத்து போட்டிருப்பீங்க? அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால், அது போக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிளேயிங் 11 நீங்கள் மேக் பண்ணி சொல்லுங்கள். ஸோ எந்த பிளேயிங் 11 பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். ஸோ ஏசியா கப்புக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் டோர்னமெண்ட் வரப்போகுது அப்படின்னா அது ஒன்று தான். ஸோ என்டர்டைன்மெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1.5 மாதம் 1 மாதம் பக்கம் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் IPL ஆக்ஷன் அதே மாதிரி இந்த வருஷம் கழிஞ்சு போயிடும்.
வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஏன்னா இந்த ஸ்குவாட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இதுலேருந்து பிளேயர்ஸ் எடுத்து தான் நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்க்கு எல்லாமே போவாங்க. ஸோ இந்த ஏசியா கப் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம நிறைய அடிச்சிருந்தாலுமே இந்த ஏசியா கப்பில் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பற்றின கருத்துக்கள் என்ன தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.